5வது வசனத்துல வனாந்திரம் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவன் அந்த வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எந்த செலவும் இல்லாமல் பாழானதை பயிர் நிலமாக மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மார்க் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 2, 3, 5 வசனங்களை வாசிக்கும் போது, ஒரு மனிதன் கொடூர சரீரத்துல மிகவும் வேதனையாக, பார்வைக்கு கேவலமான ஒருவனாக, அசுத்த ஆவியில பிடிக்கப்பட்டவனாக ஆண்டவரிடத்தில் வருகிறான். ஆனால் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், வஸ்திரம் தரித்தவனாக அவன் நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமா அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை பாழானதாகவும், அநேக நாள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அளவும், அநேக நம்மை பார்த்து கேலி செய்கிற அளவுக்கு அல்லது இழிவாய் பேசுகிற அளவுக்கு இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக சொல்கிறது, அந்த பாழான அந்த நிலத்தை கர்த்தர் பயிர் நிலமாக மாற்றி, செழிப்புள்ளதாய் மாற்றி, பார்வைக்கு அருமையுள்ளதாய் மாற்றி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நிச்சயமாகவே இந்த நாளிலே அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.